என் அன்பு குழந்தையே, இன்று உன்னுடைய மனதில் இருக்கும் முக்கியமான கேள்விக்கு பதில் தர வந்துள்ளேன். சமீப காலமாகவே உன்னுடைய மனதில் ஒரு கேள்வி உன்னையே அரித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடன் எனக்கு தெரிந்த பெருமாளிடம் வைக்கின்ற பலரது வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றது. நன்றி பெருமாளே என்று அவர்களின் பதிவும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நானும் அதே போன்று உங்களிடம் நன்றி கூறத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை காலங்கள் ஆயினும் இன்னும் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமலேயே இருக்கின்றன? பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு என்று கூறிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள். அப்படியெனில் நான் என்ன அத்தனை கர்ம வினைகளையா ஆற்றியுள்ளேன்? இன்னுமா என்னுடைய பாவங்கள் தீர்க்கப்படாமலேயே இருக்கின்றது? என் வேண்டுதல்களை மட்டும்தான் இத்தனை கால தாமதம் செய்து வைப்பீர்களா பெருமாளே என்றுதானே நித்தமும் என்னை நீ கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். இந்த கேள்விக்கான பதிலையும் விளக்கத்தையும் நான் பலமுறை உனக்கு கூறியிருக்கின்றேன். இப்போது சற்று தெளிவாக விளக்கமாகவே கூறுகின்றேன். எதனால் உன்னுடைய வேண்டுதல்கள் மட்டும் கால தாமதமாகின்றது என்பதை இப்போது நீ புரிந்து கொள்வாய். சற்று கவனமாகவும் இறுதி வரையிலும் நீ கேட்டே ஆக வேண்டும். இது உன்னுடைய அப்பாவின் அன்பு கட்டளை கண்மணி. கேட்பாய் அல்லவா? குழந்தையே, எவ்வளவு பெரிய துயரத்திலுமே கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் போது நான் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி தருவேன். பொறுமையாய் இரு, உனது கவலைகளை விட்டுவிடு. அனைத்தும் ஒரு முடிவிற்கு வரும். அற்புதங்கள் நிகழப் போகின்றது. ஆனந்தமாய் இரு. என்னுடைய மிகப்பெரிய உதவி ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது. ஒன்றும் புரியவில்லையா? இறுதி வரை கேள், இன்பமாக உணர்வாய். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் தேவையை அறியாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த குழந்தை வாய் திறந்து கேட்டாலும் கேட்காமல் போனாலும் அதனுடைய விழிகளை பார்த்தே அந்த குழந்தையின் தேவையை அந்த தாய் உணர்ந்து கொள்வாள். அதன் தேவையை குறைவில்லாமல் நிறைவு செய்யவே பாடுபட்டு கொண்டிருப்பாள். என் கண்மணியே, நான் உன்னுடைய தாய். உன்னுடைய மனதை நான் அறிவேன். அது எதற்காக தவித்துக் கொண்டிருக்கின்றது, எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிவேன். நீ என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, தன் தாய்க்கு தன்னுடைய பிள்ளையின் மனம் நன்கு தெரியும். கவலைகளை நினைத்து வருந்தாதே. உன்னுடைய மனதை பலவீனம் ஆக்கிக் கொள்ளாதே. நீ உன்னுடைய இலக்கை கிட்டத்தட்ட அடைந்து விட்டாய். இன்னும் சில படிகள் மட்டுமே உள்ளது. கூடிய விரைவில் நிறைவாக உன்னுடைய இலக்கை நீ அடைவாய். நீ கேட்டதை நிறைவாக பெறுவாய். உன்னுடைய பாதைகளையும் பயணங்களையும் வடிவமைத்து உன்னுடைய கூடவே வருபவன் நான். அதை யாராலும் தடுக்க முடியாது. என்னுடைய நாமங்களை சொல்லி தொடர்ந்து கொண்டே இரு. ஆனால் உறுதியோடும் நம்பிக்கையோடும் செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டாலும் நாளை நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய கடமையை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்றுதானே கேட்கின்றாய்? சர்வ நிச்சயமாய் கிடைத்தே தீரும். இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் அடைவாய். கவலை கொள்ளாதே. உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ உன்னுடைய கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். என்னை நம்பு, நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய உழைப்பிற்கும் தேடலுக்கும் காத்திருப்பிற்கும் அங்கீகாரமும் புகழும் பலனும் கிடைக்கவில்லை என்று கலங்கி காணாமல் போய்விடாதே. ஏனென்றால் நீ பிரம்மாண்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய். பலன்கள் பெரிதாக இருக்கும் போது காலதாமதம் என்பது சாதாரணம் தானே. எத்தனை காலதாமதம் ஆகின்றதோ அத்தனைக்கும் பலன்களை பல மடங்காக பெறப்போகின்றாய். உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நாட்கள் தள்ளி சென்றால் தரமானதாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்றுதானே அர்த்தம் கண்மணி. இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய். பொறுமையாக இருந்தால் அதற்கான பொக்கிஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய். எனவே நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். எனது இந்த வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என்னை நம்பி நம்பிக்கையோடு காத்திரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.
என் அன்பு குழந்தையே, உன்னை புரிந்து கொள்ளாத மக்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ செய்வதெல்லாம் சரி என்று உன் மனதிற்கு தெரிகின்றது. ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நீ செய்வதை தவறாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ தவறாகவே சித்தரிக்கப்படுகின்றாய். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதே உன்னுடைய இப்போதைய கவலை. என் தங்கமே, நீ வருந்தாதே. தவறு உன் மீது இல்லை. இப்போதெல்லாம் வெளிவேஷம் போடுபவர்களையே அனைவரும் நல்லவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அன்பும் பாசமும் இருப்பவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அப்படி இருப்பவர்களை நீ குறை கூறாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முயற்சி செய். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நம்பிக்கையானவர்களை அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக காத்திரு. அதற்குள் நீ உன்னுடைய வாழ்வில் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே. உன் அன்பை புரிந்து உன் மீது அன்பையும் பாசத்தையும் பொழியும் ஆட்களை உன் வாழ்வில் நான் நிச்சயம் அனுப்புவேன். இப்பொழுது உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை புறக்கணித்து சென்றவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு உன்னிடமே மீண்டும் வருவார்கள். உன்னுடைய மனதை காயப்படுத்தி சென்றவர்களை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்காதே. இந்த நிலையும் நிரந்தரமாக இல்லாமல் இருக்கும்போது இந்த நிலையை கண்டு வருந்தாதே. இதுவும் கடந்து போகும். முதலில் நீ உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள். உன்னுடைய மனம் எப்போது தெளிவடைகின்றதோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கையும் தெளிவடையும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் உடனே அழித்துவிடு. நன்றாக இருப்பேன், என்னுடைய இலக்கை நான் நிச்சயம் அடைவேன் என்று நம்பிக்கையோடு இரு. போதுதான் உன்னுடைய வாழ்வில் அமைதியும் வெற்றியும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இது எனக்கு கிடைக்காது, இது என்னால் முடியாது என்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை இந்த கணமே விட்டுவிடு. இது எனக்கு கிடைக்க வேண்டும், இது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் இன்றோடு விட்டுவிடு. பிறகு எப்படித்தான் பிரார்த்தனை செய்வது என்று கேட்கின்றாயா? எல்லாம் கிடைத்து விட்டது, நான் நினைத்தது எல்லாம் நடந்து விட்டது என்று நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செய். எல்லாம் கிடைக்கப் போகின்றது. நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் என்றும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்றும் சொல்லி பழகு. நீ சொல்லும் வார்த்தைகள் உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நேர்மறையான ஆற்றலை உனக்குள் வளர்க்கும். அது உன் வாழ்வில் அனைத்து எண்ணங்களையும் நம்பிக்கையையும் நிறைவேற்றும். இப்பொழுது சொல்கிறேன், உனக்கு அனைத்தும் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்வில் எந்த கெடுதலும் உனக்கு வராது. இது என்னுடைய சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்ல